Everyone for all. Today our topic is simplification. இன்னொரு டாபிக் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிளிஃபிகேஷன் அல்லது தமிழில் வந்து சுருக்குக பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க கம்பன்சி. இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 இந்த மாதிரி உங்களுக்கு சம் கொடுத்து எனக்கு இங்கே டாட் 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 வந்திருக்கு. ஒன்று டாட் டாட் அல்லது இன்ஃபினிட் இருக்கும், இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13 தான். அதாவது வந்து இந்த டைப் ஆஃபில் வந்து 3 இருக்குது. டாட் டாட்டாக இருக்கும், ஒன்று வந்து பார்த்தோன்னா இன்ஃபினிட்டாக இருக்கும், அல்லது வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்னோடய ஆன்சர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 13 13 கொடுத்துட்டு டாட் டாட் கொடுத்தாங்கன்னா என்னோடய ஆன்சரே வந்து 13 தான். அதுக்கடுத்து பி சம் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 அப்படி கொடுத்துட்டு இங்கே எதுவுமே நம்மளுக்கு தராமல் இருக்காங்க இல்லையா. இது ஒரு டாட்டோ ஒரு இன்ஃபினிட்டோ எதுவுமே இல்லைன்னா அப்போ இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கண்டிப்பாக இது மாதிரி வந்துச்சுன்னா காமனாக வந்து அதுக்கு 2 எடுக்கலாம் நம்ம. ஓகேங்களா. இப்போ இங்கே மொத்தம் வந்து பார்த்தோன்னா 1 2 3 இருக்கா, அதனால 2 கியூப்னு போட்டுக்கோங்க, வேறு எதுவும் கிடையாது. அப்போ எனக்கு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இப்போ இது மொத்தமே மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு, 8 வந்திருக்கு, வேறு எதுவும் கிடையாது. எவ்வளோ வந்திருக்கு, 8 வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம மொத்தம் வந்து 2 கியூப் இல்லையா, அப்போ அந்த 3 வந்து நம்ம இங்கே போடுறோம். இந்த 8 வந்து பவர் மேலே வந்துடும். இந்த 8ல் வந்து 1 மைனஸ் பண்ணி மேலே 1 போடணும். அப்போ 8ல் 1 போயிடுச்சுன்னா 7/8 3 இன்ட்டு 7/8 ஒன்றும் இல்லை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 இருக்குது. மொத்தம் இதுக்கு வந்து பேஸ் வந்து நான் என்ன சொன்னால் 3 தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்ததுன்னா இங்கே டாட்டோ இன்ஃபினிட்டோ இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம 2 எடுத்துக்கணும். இப்போ மொத்தம் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அப்போ இது மேலே வந்து கியூபன் போட்டுடுங்க, வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் ஈக்குவல் டு 2 கியூப்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 வருங்களா, ஈக்குவல் டு எவ்வளோ வந்திருக்கு, 8 வந்திருக்கு இல்லையா. 2 2s are 4 4 2s are 8. இப்போ எனக்கு இங்கே பவரில் எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது. அந்த 3 இங்கே போட்டுக்கோங்க, இதுக்கு மேலே 8 போட்டுக்கோங்க. இந்த 8ல் 1 மைனஸ் பண்ணி மேலே போடுங்க, அப்போ 7/8 கிடைக்கும். இதுதான் ஆன்சர் இதுக்கு. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து இன்னொரு டைப் பாருங்கள். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 கியூப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 கியூப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா. டேஷ் எனக்கு என்ன இருக்குன்னா இன்ஃபினிட்டிவ் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை. இங்கே கொடுத்துருக்குற நம்பரு எல்லாமே ஸ்கொயர் ரூட்டாக ஸ்கொயர் நம்பராக இருக்கணும் பவரில். இப்போ பாரு, இது பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரும், 2 ஸ்கொயர் வந்துச்சா, இது பண்ணாலும் 2 ஸ்கொயர் வந்துச்சா. இது மாதிரி வந்தாலே இது மாதிரி வரணும். இது மாதிரி வந்தால் இதனோட ஆன்சர் வந்து 2 தான், வேறு எதுவுமே கிடையாது. கவனிங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 கியூப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 கியூப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இது ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு வரணும் 2 அல்ல 2 ஸ்கொயர் வந்துச்சா, இங்கேயும் 2 ஸ்கொயர் வந்துச்சு. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 2 தான். இங்கே பாருங்கள், இன்னொரு சம் பார்க்கலாம் பாருங்கள். டி சம் வேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 கியூப் பவர் வரணும், வேறு எதுவும் கிடையாதுங்க. 9 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 கியூப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இப்படி வந்திருக்கு. டேஷ் இன்ஃபினைட் அப்படின்னு வந்திருக்கு. இங்கே கவனிங்க, இங்கே 3 கியூப் இருக்கா, இங்கேயும் 3 ஸ்கொயர் நம்மளால் பண்ண முடியுமா, இங்கேயும் 3 கியூப் இருக்கா, அகெயின் 3 ஸ்கொயர் பண்ண முடியுமா. அப்போ இதோட ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு 3 தான். ஓகே, இதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு 3. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சிம்பிளிஃபிகேஷன். இது மேக்ஸ் வந்து ஷார்ட் ட்ரிக்கு. இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு.